ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெய்ஸ் குக்கிங் கேலரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான தம் ஸ்டைல் குஸ்கா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதாவது பிளைன் பிரியாணி. அதுக்கு ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன தக்காளி எடுத்துக்கலாம். தக்காளி அதிகமாக சேர்த்துக்காதீங்க, ஏன்னா நம்ம தயிர் லெமன் ஜூஸ்லாம் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸோ தக்காளி கம்மியாகவே எடுத்துக்கோங்க. காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நீல வாக்கில் கீறி எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புதினா மல்லியலை கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷான தயிராக 1 டேபிள் ஸ்பூன், புளிக்காத கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன லெமன்லேருந்து ஹாஃப் லெமனோட ஜூஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கசகசா, 1/2 டீஸ்பூன் மிளகு, அப்புறம் ஹோல் கரம் மசாலாலேருந்து ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை, 2 இன்ச் அளவுக்கு பெரிய சைஸாக பட்டை எடுத்து வச்சுருக்கிறேன். 3-4 கிராம்பு எடுத்துக்கலாம், 2-3 ஏலக்காய். இதை எல்லாத்தையும் இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இதை ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஃபைனாக பவுட்ரு பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த ஏலக்காய் இதோட தோல்லாம் இல்லாமல் நல்லா சாப்பிட்றப்போ அந்த நறுன்னு இல்லாமல் இருக்கும். இப்போ நல்லா வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி ரெடி பண்ணி சேர்த்துக்கிறப்போ. இது நம்ம மட்டன், சிக்கன் பிரியாணி எது செஞ்சாலும் இந்த மசாலா சேர்த்துக்கிறப்போ அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசியில் தான் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 1/4 கிலோ அளவுக்கு அரிசியை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஒரு 20 நிமிஷம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம். 1 கப் அரிசிக்கு 1/2 கப் அளவுக்கு தண்ணின்ற மெஷர்மெண்ட்டில் தண்ணியும் அளந்து எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரெஷர் குக்கரில் தம் ஸ்டைலில் தான் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி அளவாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ அடுப்பில் ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெயும் கலந்து ஆட் பண்ணிக்கோங்க. அப்போயும் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். பட் நம்ம வெறும் எண்ணெயிலே செய்கிறதுனால கொஞ்சம் திகட்டாமல் இருக்கும். இப்போது இதில் கொஞ்சமாக தாளிக்கிறதுக்காக ஹோல் கரம் மசாலா எடுத்துக்கலாம். ஒரு துண்டு பட்டை, ஒரு ஏலக்காய், அப்புறம் கொஞ்சம் பிரியாணி இலை, கொஞ்சமாக கல்பாசி, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து அதையும் இந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா பொரிய விடலாம். அப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் பிரியாணி. இது நல்லா பொரிஞ்சு வாசனை வர ஆரம்பித்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்குறோம்ல வெங்காயம், பச்சை மிளகா, அதையும் சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ஆகிற அளவுக்கு வதங்கணும். அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வெங்காயம் கொஞ்சம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் ஓரளவுக்கு ஹாஃப் குக் ஆனதுக்கு அப்புறமே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டும் வதங்கின மாதிரி இருக்கும், வெங்காயமும் இந்த மாதிரி நல்லா கோல்டனாக வதங்கிடும். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துட்டு தக்காளி போட்டிருக்கதே தெரியாத அளவுக்கு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புதினா மல்லி இலையும் ஆட் பண்ணிக்கலாம். சில பேர் அரைச்சி சேர்த்துப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக சேர்த்துக்கிறப்போ அதோட ஃப்ளேவர் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அது நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம தயிரையும் சேர்த்து தயிரையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தயிர் போட்டோன்னே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க, இல்லாட்டினா தனித்தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இப்போ தயிரும் அதோட நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம பிரியாணி மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் 1/4 கிலோ அரிசிக்கு. அதிகமாகவும் சேர்த்துக்க வேண்டாம், அப்புறம் ரொம்ப அந்த பிரியாணி மசாலா டாமினேட்டிங்காக இருந்தாலும் ரொம்ப நல்லா இருக்காது. இப்போது நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம அளந்து வச்சுருக்குறோம்ல தண்ணி, அதை சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். தண்ணி நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும். அதுக்கு முன்னாடி அரிசி சேர்த்துறாதீங்க. நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நல்லா தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசியும் நல்லா வடிகட்டி எடுத்தாச்சு, தண்ணியும் கொதிச்சிருச்சு. இந்த டைமில் அரிசி சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்டு சும்மா லைட்டாக சைடில் இருந்து 2 திருப்பி விடுற மாதிரி கிளறி கொடுங்க. ரொம்ப போட்டு கிண்டுனீங்கன்னா அரிசி உடஞ்சிரும், ஊற வச்சுருக்க வேறு செய்கிறோம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற லெமன் ஜூஸையும் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் ஜென்டலாக லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் ஏதாச்சும் செக் பண்ணணுன்னா பண்ணிக்கோங்க.
புளிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பண்ணதில் கொஞ்சமாக உப்பு பத்தலை. ஸோ நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு ஜஸ்ட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு வந்து நம்ம போட்ட அரிசி வந்து கொஞ்சம் தண்ணியை அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த மாதிரி ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் வச்சோம்னா நல்லா ஒன்று போல் அரிசி வெந்து கிடைக்கும். அதுக்காக தான். ஏன்னா நம்ம தம் வைக்கிறதுனால தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது. ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி அப்சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம விசில் வச்சோம்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வாசனைக்காக கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கலாம். சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதை லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோன்னா தம் வைக்க போகிறோம். அதுக்காக அடுப்பில் ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். இப்போ ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நம்ம அந்த ப்ரெஷர் குக்கரை வச்சு இப்போ தான் விசில் போடணும். விசில் போட்டு நம்ம ஒரு 25 மினிட்ஸ் சிம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம குக்கர் வச்சதுக்கப்புறம் தோசைக்கல் சூடானதுக்கப்புறம் ஃபுல்லாக கம்ப்ளீட் சிம்மில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் வரைக்கும் வச்சுக்கோங்க. விசில் வராது நம்மளுக்கு. 25 மினிட்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. அப்படியே இருக்கட்டும். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் இந்த மாதிரி இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் விசில் போகிற வரைக்கும் அந்த ப்ரெஷர் போகிற வரைக்கும் அதை அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ நல்லா ப்ரெஷர் ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். என்னடா எப்பயுமே நம்ம யூஸ்வலாக ஒரு விசில் வச்சு எடுப்போம். இப்போ நம்ம விசில் வைக்கலையேன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். இது கொஞ்சம் கூட அடி பிடிச்சிருக்காது, குழஞ்சிருக்காது. ஒரு அரிசியோட இன்னொரு அரிசி ஒட்டாமல் நல்லா உதிரி உதிரியாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ சூடோடு நீங்கள் கிளறதை விட ஒரு 10 நிமிஷம் நீங்கள் வச்சுட்டு நம்ம சர்வ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா பொல பொலன்னு இருக்கும். பாருங்கள், அடியில் கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. அதே டைமில் அரிசியும் நல்லா ஒன்று போல் வெந்திருக்கும். இது நம்ம வந்து மட்டன் சிக்கன் ஏதாவது வாங்காத அன்னைக்கு சாப்பிட்றப்போ நம்ம நான்வெஜ் சாப்பிட்ற ஃபீல் கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். பாருங்கள், இதை நம்ம ஒரு முட்டை வறுவலோட இல்லாட்டி வெறும் தயிர் பச்சடியோடு சாப்பிட்றப்ப கூட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா பொல பொலன்னு ஆயிடுச்சு ஒரு 10 மினிட்ஸ்லேயேவும். பாருங்கள், உங்களுக்கே தெரியும் பார்த்தாலேவும். இதை நான் இன்றைக்கி ஒரு முட்டை வறுவலையும் தயிர் பச்சடியும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.